தேவதைய பாத்திருக்கியா? ஏஞ்சல் ஏஞ்சல் அழகு அப்படி ஒரு அழகு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரூவில் பார்த்துருப்பீங்க. அதே போல் தான் ஒரு கிட்ஸோட ஃபோட்டோ சேட் பண்ணி எடிட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதே போல் உங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை கிட்ஸோட ஃபோட்டோவை சேட் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அதே போல் நான் சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்புறம் நம்ம சேனல் நீங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதனா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் பண்ணி மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை பார்த்தா போயிடலாம். இல்லை இந்த வீடியோ பண்ணி பார்த்தா உங்களுக்கு அலைன் மோஷன் ஆப் தேவைப்படும். இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்தா நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம். உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி, அதாவது என்னுடைய மொபைல் ஃபோனில் உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி, ஓகேங்களா? அது எப்படி குயிக்காக பார்த்தலாம். இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப்புக்கான லிங்க் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த ஆப்பை தான் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க, ஓகேங்களா? வீடியோவில் தான் டப்புன்னு தான் போயிடலாம், ஓகேங்களா? இதில் பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய அலைன்மென்ட் தான் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் அலைன்மென்ட் அப்ளை பண்ணாது பார்த்தா ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்களுடைய அலைன்மென்ட் தான் இம்போர்ட் பண்ணி தான் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு QR கோட் ஒன்று பார்த்தா அந்த QR கோட் கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்களுடைய அலைன்மென்ட் தான் இம்போர்ட் பண்ணி தான் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ரெண்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் பார்த்தா கொடுத்துட்றான், எடுத்துங்க. கரெக்டாக எப்படி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக எப்படி இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் எடுத்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எப்போ நான் யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ணிருக்கணும், டேட் பார்த்து தான் இருக்கும். ஆனால் டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் சிம்பிளாக கிளிக் பண்ணி இப்போ பண்ணிடலாம், ஓகேங்களா? ஓகே, எப்படி எடிட் பண்ணுறது குயிக்காக பார்த்தலாமா? சரியாக வேண்டிய விடலாம், ஓகேங்களா? உங்களோட ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் பண்ணி தான் மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா இல்லை ப்ரோன்னு சொல்ல எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா ஃபுல் டீடைல் தான் வீடியோ போட்டுருக்கேன். எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட்டில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல போனால் ஃபுல் டீடைல் போட்டுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வேண்டுங்க செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அலைன்மென்ட் தான் இம்போர்ட் தான் பண்ணீங்க. இம்போர்ட் பண்ணிட்டு கவர் பண்ணால் எடிட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டேப்லெட் பண்ணி ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ இருக்குல்ல 1 2 3 4, ஓகேங்களா? அதில் 4 ஃபோட்டோ இருக்குது. இந்த 4 ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபிளே கொடுத்துட்டு ஃபில்லினை கிளிக் பண்ணி ஷார்ப் பண்ணி கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை கிட்ஸோட ஃபோட்டோ சேட் பண்ணி யாரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுவோம் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ரெசென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ தான் பக்காவாக ஸ்க்ரீனுக்கு செட் பார்த்து ஆகிடும், ஓகேங்களா? சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி கலர் ஃபிளே கொடுத்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. இதே போல் 4 இமேஜ், ஓகேங்களா? கொடுத்துருக்கா 4 இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபிளே கொடுத்து ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏதாவது இருக்கும் அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ இருக்கும் 1080 பிக்சர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட்னுக்கா அந்த எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் முடிஞ்சிடும். பார்த்தா உங்களுக்கு கேலரியில் எந்த ஒரு வீடியோ சேவ் பார்த்தாலும் வீடியோ பார்த்தா இந்த மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு தான் நியூவான ஒரு பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.